ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இந்த வீடியோவில் அமரன் படத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமரன் படம் மேஜர் முகுந்த் வரதராஜனோட பயோபிக்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஒரு புதுவிதமான ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. காக்கி சட்டை படம் மூலியமாக ஆக்ஷன் ஹீரோ ஆன சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறம் நிறையா படங்களில் ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கடைசியாக அயலான் அப்புறம் பிரின்ஸ் படங்கள் சரியாக போகலை. பிரின்ஸ் படம்லாம் சரியான நெகட்டிவான ரிவ்யூஸ் அந்த படத்துக்கு எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் தீபாவளிக்கு அமரன் படத்தை கொடுத்து சிவகார்த்திகேயன் வேறு லெவல் ஹிட்டை கொடுத்துருக்காரு. டாக்டர் படம் மூலியமாக 100 கோடி கலெக்ட் பண்ண சிவகார்த்திகேயன் டான் படத்துலையும் இதை அப்படியே தக்க வச்சுக்கிட்டாரு. இந்த அமரன் படம் மூலியமாக 300 crore கிளப்பில் சிவகார்த்திகேயன் சேர்ந்திருக்காரு. தளபதி விஜய் துப்பாக்கிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 8 படங்களுக்கு அப்புறமா தான் பிகில்ல தான் 300 கோடி கலெக்ட் பண்ணார். பட் சிவகார்த்திகேயன் டாக்டருக்கு அப்புறம் 3 படங்கள்லேயே 300 கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணிட்டாரு. படத்தில் ஒரு வேறு மாதிரியான நடிப்பை சிவகார்த்திகேயன் நமக்கு கொடுத்துருப்பாரு. That's my first sight of Mukund. அடுத்ததா சாய் பல்லவி படத்தில் இன்னொரு பில்லர்னே சொல்லலாம். அவங்களோட நடிப்பு வேற லெவலில் இருந்துச்சு. மெயினாக அந்த இந்து ரெபேக்கா வர்கீஸ் கேரக்டரில் வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். சிவகார்த்திகேயன் சாய் பல்லவியோட பேர் பார்க்குறக்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருக்கு. ராஜ்குமார் பெரியசாமி ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுத்துருக்காரு. அவருடைய முதல் படம் ரங்கூன் 2017 வந்துச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷம் கழித்து அவரோட செகண்ட் படமான அமரன் வந்திருக்கு. அவர் அடுத்ததாக தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. படத்தோட மியூசிக் வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா ஜிவி பிரகாஷ் குமார். சாங்ஸ் அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. லக்கி பாஸ்கர் படத்துலேயும் ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ் குமார். அமரன் படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர அந்த காலேஜ் போர்ஷன்ஸ் அப்புறம் முகுந்தோட அந்த ஆர்மி ஜாயின் ஆகிறது எப்படி அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. மெயினாக அந்த ஃபஸ்ட்டில் வர அந்த பாட்டு அப்புறம் வெண்ணிலவு சாரணி இந்த மாதிரி பாடம் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல எமோஷனை அழகாக கன்வே பண்ணி படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ அமரன் படம் இந்த வருஷம் ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் சரியாகவே போகல. பட் செகண்ட் ஹாஃபில் லைனாக நிறைய படங்கள் சம ஹிட் கொடுத்துட்ருக்கு. அந்த வகையில் அமரன் படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இந்த வருஷம் சிவகார்த்திகேயனுக்கு அமைஞ்சிருக்கு. This is the face of the Indian Army. சிவகார்த்திகேயன் அடுத்து சிபி சக்கரவர்த்தியோட SK24 ப்ராஜெக்டில் நடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் SK25 முக்கியமான படம் அந்த புறநானூறு ப்ராஜெக்ட் சுதா கோங்கரா கூட பண்ணுறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் என்னென்ன மாதிரியான படங்கள் கொடுக்க போகிறாருங்கிறத. ஸோ நீங்கள் என்ன அமரன் படம் போய் பார்க்கல அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.